ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஷேக். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட பேர் லாஸ் ஆகிட்டு தான் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு ஒரு $100 $500 வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க எல்லாருமே லாஸ் ஆகிட்டு தான் இருக்காங்க. நல்லா பாருங்கள், ஸ்ட்ராட்டஜி தெரியாமல் நீங்கள் எவ்வளோ தான் டாலர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அது லாஸில் தான் போய் முடியும். ஆக்சுவலாக $10,000 இருந்தாலும் நீங்கள் லாஸ் தான் ஆவீங்க, $50,000 இருந்தாலும் லாஸ் தான் ஆவீங்க. ஏன்னா ஸ்ட்ராட்டஜி தெரியாமல். மார்க்கெட்டு எப்போ பை ட்ரெண்ட் ஆகுது, எப்போ செல் ட்ரெண்ட் ஆகுதுன்ற விஷயம் உங்களுக்கு தெரியலனா நீங்கள் கன்ஃபார்மாக லாஸ் தான். அது நல்லா எழுதி வச்சுக்கோங்க. நிறைய பேர் $100 $200 திரும்ப திரும்ப அதுவே போட்டு 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 லாஸ் ஆகிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக டெமோவில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாஸ் ஆகிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை இப்போ தான் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃபுல் ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லித்தர போகிறேன். நான் உங்களுக்கு ஜஸ்ட் வெறும் $150 தான். ஆக்சுவலாக அது பேமெண்ட்டுக்காக சொல்லலை, ரியலாக சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு சவால் கூட என்னால் விட முடியும். $20,000 வச்சுட்டு வந்தீங்கன்னா ஒரே மாதத்தில் திரும்ப அது $40,000 என்னால் மாற்றி தர முடியும். என்னோடய கண்ட்ரோல் இல்லை, உங்கள் கண்ட்ரோல்லையே நீங்கள் வச்சு பண்ணலாம். ஓகே, அது எதுக்காக சொன்னேன்னா உங்களை பிலீவ் பண்ணுறதுக்காக சொல்கிறேன் நான். ஏன்னா சில பேர் நம்ப மாட்டாங்கன்ட்டு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நீங்களே ட்ரேட் பண்ணுங்கள், அதுதான் என்னோடய ஆசை. அதனால் $150 நான் உங்களுக்கு ஒரு சில சூட்சுமம் சொல்லித்தர போகிறேன். ட்ரேடிங்கில் பெரிய அதுக்கு இது படிக்கணும் அது படிக்கணும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கோங்க. யூடியூப்பில் வர்றது எல்லாமே ஃபேக்கு தான், சரிங்களா? இந்த கேண்டில் அப்படி இருக்கும், அந்த கேண்டில் அப்படி இருக்கும். நெவர், எதுவுமே அப்படி கிடையாது. டெக்னிக்கல் அனலைஸ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும், நீங்கள் ஈஸியாக சக்ஸஸ் பண்ணிடலாம், சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன், நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு டெக்னிக்கல் அனலைஸ் தான் எடுக்க போகிறேன். எனக்கு 5 வருஷம் ட்ரேடிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. வாங்க பேசலாம், பார்க்கலாம். ஓகே, பை.